மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டத்தில் எம்எல்ஏ பனையூர் பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி துண்டறிக்கை பிரசுரங்களை வழங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநில மாநாடு நடைபெற உள்ளது. மது ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மாநாட்டிற்கு வரும் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள், மகளிர் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை அழைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் தெற்கு ஒன்றியம் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர் சமரன் ஏற்பாட்டில் திருப்போரூர் அம்பேத்கர் சிலை அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பின்னர் இந்த கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர் கேது என்ற தென்னவன் தலைமை வகித்து பின்னர் துண்டறிக்கை வழங்கும் நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஊடக முதன்மை செயலாளருமான பனையூர் பாபு அவர்கள் மற்றும் மேனாள் மாவட்ட செயலாளர் சுரா ராஜ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி பொறுப்பாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார்கள். பின்னர் மாநாட்டிற்கு வருவதற்கு துண்டறிக்கை பிரசுரங்களை திருப்போரூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய மகளிர் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய செயலாளர்களிடம் வழங்கினர். இந்நிகழ்வில் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன், திருப்போரூர் நகர பொறுப்பாளர் பூ கார்த்திக், திருப்போரூர் நகர செயலாளர் சிறுத்தை தேவி, திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சோனாலூர் ஜெயபாரதி, ஒன்றிய பொருளாளர் நெல்லிக்குப்பம் தேவி மேகநாதன், ஒன்றிய துணை செயலாளர் கானத்தூர் சுரேகா ஸ்ரீதர், கோவளம் இளையராணி, மாவட்ட துணை செயலாளர் இந்திரா பைந்தமிழன், ஸ்டெல்லா மற்றும் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும்.